இன்றைக்கி சலட் செய்கிறதுக்காக முதலாவது இன்க்ரீடியன்ட் சிக்கன் எடுத்துருக்குறோம். சிக்கன் வந்து அவிச்சு அதை சின்ன சின்ன துண்டுகளாக கிழித்து அதுக்கு பிறகு அதை பொரிச்சு எடுத்துருக்குறோம். இதோட தொடர்ந்து மிச்ச விஷயங்களை செய்முறையில் பார்க்கலாம். நான் இந்த சலட் செய்கிறதுக்காக 2 orange-க்குரிய ஜூஸ் எடுத்துருக்கிறேன். இது இந்த பேனில் ஊற்றிக்கொள்ளலாம். நமக்கு தேவையான அளவுக்கு லெமன் ஜூஸ் ஒரு கொஞ்சமாக அதோடு சேர்த்துக்கொள்ளலாம். இதுக்குள்ளே சிறிதளவு சீனி. இது நல்லா கொஞ்சம் கொதிநிலைக்கு வரும் வரைக்கும் இதை அடுப்பில் வச்சு ஸ்டியர் பண்ணிக்கொண்டே இருக்கும். இந்த ஆரஞ்சு ஜூஸ் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதுக்குள்ளே நாங்கள் வெட்டி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துக்கொள்ளலாம். இந்த கேரட் இந்த ஆரஞ்சு ஜூஸில் கொஞ்சம் வேகிற வரைக்கும் அப்படியே ஸ்டியர் பண்ணிகிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ் கம்ப்ளீட்டாக வற்ற தொடங்கி இருக்குது. இது முழுசாக வற்றினதும் இந்த கேரட்டை சலட் பவுலுக்குள்ளே மாற்றிக்கணும். இது கொஞ்சம் கூல் ஆகட்டும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டாக நான் சின்ன சின்ன பீசஸாக சரல் லீவ்ஸ் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். இது போட்டுக்கொள்ளலாம். அப்புறம் பெல் பெப்பர், அதுவும் சின்ன சின்ன பீசஸ். செரி டொமேட்டோ சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன். நாங்கள் இப்போ ஆரஞ்சு ஜூஸில் அவிச்செடுத்த கேரட் ஸ்லைசஸ், அதோட லாஸ்ட்டாக எங்களோட பொரிச்சு வச்சுருக்கிற சிக்கன்ஸ் இதற்காக டாஸ் பண்ணிக்கொள்ளுவோம். இப்போ இதுக்குள்ளே நாங்கள் ஆலிவ் ஆயில் சேர்க்க போகிறோம். கணக்கு இல்லாமல் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில், கொஞ்சம் கார்லிக் பவுடர். இப்போ இதை கொஞ்சம் நல்லா இந்த 3 மிக்சரையும் கலந்து கொள்ளுங்க. இதோட கொஞ்சம் தூளுப்பு கணக்க தேவைப்படாது, சீசனிங் க்யூப் இருக்கிறதால இருந்தாலும் ஒரு கொஞ்சம். ஸோ இதில் நாங்கள் இப்போ இந்த ஆலிவ் ஆயில் கார்லிக் பவுடரோட நோடுற சீசனிங் க்யூப் சேர்த்துருக்குறோம். இது கொஞ்சம் கூட கரைச்சி கொள்ளுங்கள். ஸோ இப்போ இந்த சலட் டாப்பிங்கை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இதை நாங்கள் திரும்பவும் மீண்டும் டாஸ் பண்ணிக்கொள்ளலாம். நாங்கள் இப்போ கொஞ்சம் எள்ளு சேர்க்க போகிறோம். எள்ளும் ஹெல்த்தியான ஒரு தானியம். எங்களுக்கு விரும்பின அளவுக்கு சேர்க்கலாம், கணக்காக இல்லாமல். இப்போ நாங்கள் தயாரித்திருக்கிற சிக்கன் வெஜிடபிள் சாலட் இதை தயாராகி இருக்கிறது. எல்லோரும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன்.